உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ வந்து கட்டோரி ப்ளவுஸ் பற்றி சொல்ல போகிறோம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ வந்து கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்ட போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது கடையில் வெட்டும் பயிற்சியை சொல்ல போகிறேன். கட்டோரி ப்ளவுஸ் வந்து இப்போ ஒவ்வொரு பாகமாக பிரித்து நான் இதில் கொடுக்க போகிறேன். பின்பாகமும் கையும் ஒரு பாட்டம், பட்டியும் ஃப்ரண்டில் வெட்டுற டிசைன் கட்டோலி வெட்டுறது மட்டும் தனித்தனியாக 2 பாகமாக இதில் வந்து போட போகிறேன். ஏன்னா டைமிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து தனித்தனியாக பிரித்து தான் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கும் கையும் போட போகிறேன். அதுக்கு அடுத்தது வந்து 2வது பாகத்தில் வந்து ஃப்ரண்ட்டும் பட்டியும் போடுவோம். இது எல்லாருமே கடையில் வெட்டும் பயிற்சியை சொல்கிறேன். இந்த கட்டோலி ப்ளவுஸ் மித்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வடநாட்டில் போடுற ஸ்டைலு. இந்த இன்னும் தமிழ்நாட்டில் இது அதிகமாக வரல. ரொம்ப பேர் இது விரும்பி போடக்கூடிய விஷயம். வடநாட்டில் எப்படி போடுவாங்களோ அந்த மெத்தடில் வந்து நான் வெட்டியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் போட்டு போடுறவங்க எப்படி அது வெட்டு முறை வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இதை எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இந்த கட்டோலி ப்ளவுஸ் வந்து சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இதை வந்து எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது வந்து பேப்பர் மூலியமாக இப்போ நான் வெட்டி காமிச்சிட்ருக்கேன். துணியில் வெட்டலை. கட்டோலி ப்ளவுஸும் இந்த ஜாக்கெட் வந்து தச்சு மாட்டியிருக்கோம். இது ஒரு டெமோ தான். கட்டோலி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் கட்டிங் இருக்கும், இந்த பக்கம் ஃப்ரண்ட் கட்டிங் இருக்கும். கை வந்து இதில் பப்பை வச்சுருக்கேன். இப்போ நான் சாதா கை தான் நான் வெட்டி காமிக்க போகிறேன். எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். இப்போ வந்து பேக்கும் கையும் ஒரு பாகமும், ஃப்ரண்ட்டும் பட்டியும் வந்து 2வது பாகமும் இந்த கட்டோலி ப்ளவுஸில் இருக்கும். எல்லாருமே இந்த சிறந்த பயிற்சியை பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். வாருங்கள், இந்த பயிற்சிக்குள் செல்வோம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு இந்த பயிற்சிக்குள் செல்வோம். இப்போ கட்டோலி ப்ளவுஸோட அளவை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த அளவு வந்து ஈஸியாக எப்படி எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அந்த மெத்தடில் வந்து கஸ்டமருக்கு வாடிக்கையாளர் எடுத்து இப்போ நம்ம வந்து துணியில் போடாமல் பேப்பர் கட்டிங் முதல்ல போட்டு காமிக்க போகிறேன். பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பேப்பர் கட்டிங் மூலிமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி அதை வந்து நேராக போட்டுக்கலாம். அதை வந்து கட்டோலி வெட்டக்கூடிய விஷயத்தை வந்து கிராஸில் போடுறது எப்படி, நேரில் போடுறது எப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் லெங்க்த்தாக கூட இருக்கலாம், இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கட்டோரி ப்ளவுஸ் உயரம் வந்து 13.5, முண்டா ரவுண்டு வந்து 16.5, எஸ்எல் கை நீளம் வந்து 5.5, எஸ்எல்ஓ வந்து 12.5, சி வந்து 35.5, ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5, பேக் நெக்கு 9.5, இடுப்பு 29.5, ஃப்ரண்ட் டாட் வந்து 10, பாடி வந்து 36க்கு நம்ம வெட்ட போகிறோம். இது எல்லாருமே கடைசி வரைக்கும் பேப்பர் கட்டிங் தான் இப்போ பண்ண போகிறோம். பேப்பர் கட்டிங் மூலியமாக நான் எப்படி கட்டோலி ப்ளவுஸ் பண்ண போகிறதுங்கிறத எல்லாரும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பேக்கில் எப்பவும் போல் லைனிங் கிளாத் மாதிரி இதை நினச்சிங்க. இந்த பக்கம் ஓப்பன் இருக்கணும், இந்த பக்கம் வந்து மடிப்பு. இப்போ வந்து பேக்கில் வந்து எப்பவும் போகிற மாதிரி 1.5 இன்ச்சு மேலே பட்டி போட்டுங்க. பட்டிக்கு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ உயரம் வந்து 13.5 கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக ஒரு டிராயிங் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இடுப்பில் இருந்து போயிடுவோம். இடுப்பு வந்து 29.5 30ன்னு வச்சுக்குவோம். 7.5 + 1 டாட்டுக்காக 7.5 + 1 8.5 இப்போ இங்கே வச்சுட்டோம். இப்போ கழுத்தோட அளவு 35 இன்ச்சுங்கிறது 36 வச்சுக்குவோம். 2.5 இன்ச்சு கழுத்து. இந்த இடம் வந்து 2.25 வச்சா போதும். கட்டோலி ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் வந்து அகலமாக இருக்கக்கூடாது. ஷோல்டர் அகலமாக இருந்தால் அங்கே சின்னதாக தான் இருக்கணும். அதனால் கட்டோலி ப்ளவுஸுக்கு வந்து அதிகமான ஷோல்டர் அகலமாக தேவையில்லை. ஏன்னா கட்டோலி ப்ளவுஸுங்கிறது ஒரு மாடலாக போடக்கூடிய விஷயம். அதனால் கட்டோலி ப்ளவுஸுக்கு அதிகமான ஷோல்டர் தேவையில்லை. இப்போ வந்து பேக்கோட கழுத்தோட இறக்கம் வந்து 9.5. 9.5 வச்சுக்குவோம். இங்கே இருக்கிற 2.5 மாதிரி இங்கேயும் 2.5 வச்சுக்கோங்க. வச்சு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். பேக்கில் டிராயிங் போட்டோம். பேக்கோட கழுத்து வந்து 2.5 9.5. இது வந்து 2.25. இது எஸ்கச்சு, இது வந்து ஷோல்டர், இது வந்து பேக் கழுத்து, பேக் நெக்கு, இது வந்து ஷோல்டரோட அகலம். இப்போ முண்டாவோட இறக்கம். முண்டா இறக்கம் வந்து எப்பவும் போல் முண்டா இறக்கங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். 5 இன்ச்சு இறக்குனா போதும். இதுக்கு வந்து 5.5 இறக்கணும். 5 போதும். எதுக்குன்னா இப்போ முண்டா வந்து உள்ளே வந்து வேறு மாதிரி வெட்ட போகிறோம். அதனால் 5 வைக்கிறேன்.
ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வேறு மாதிரி ஃபேஷனாக வெட்ட போகிறதுனால இந்த கட்டோலி ப்ளவுஸ் மட்டும் பாம்பே சைடு தான் அதிகமாக போடுவாங்க. தமிழ்நாடு சைடு வந்து அதிகமாக இருக்காது. இப்போ வந்து அது மாடலிங்காக போடுறவங்க வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போடுவாங்க. அதனால் பேக்கில் வந்து நம்ம முண்டாவோட இறக்கம் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ முண்டா இறக்கம் AHL 5 வச்சுருக்கேன். இப்போ வந்து கழுத்து பேக்கில் வந்து 36, இது ப்ளஸ்ஸாக பிடிச்சிட்டோம்னாக்கா 9 வரும். 9 ப்ளஸ் அரை வச்சா போதும், 9 இருந்தால் போதும். இப்போ இந்த 9 நம்ம இப்படி வைக்கக்கூடாது. இந்த 9ங்கிறது இப்படி வைக்கக்கூடாது. பேக்கோட ஒரு லூஸை வந்து இந்த டைரெக்ஷனில் தான் வைக்கணும். இப்போ 9 நான் இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சா இந்த இடத்துல வரும். இப்போ நேரில் வச்சிங்கன்னா 9 இங்கே போயிடும். அதனால் எப்போவுமே வந்து பேக்கில் வைக்கிற லூஸை வந்து இந்த கிராஸ் இந்த வந்து கழுத்து எங்கே இறங்குதோ அந்த முறையில் வைங்க. அப்போ தான் வந்து ஜாக்கெட் வந்து நெருங்கி வரும். நெருங்கி வரும்போது வந்து பேக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த முறையில் ஸ்ட்ரெயிட் முறையில் வச்சிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் ஆகி ஜாக்கெட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி கிராஸில் வைங்க. இப்போ வந்து பேக்குக்கும் இது வந்து முண்டாவோட லூஸு, இது வந்து இடுப்பு. இந்த இடுப்புக்கும் இதுக்கும் டிராயிங் போட்டுருவோம். நம்ம எப்பவும் போல இந்த 1.5 இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இந்த 1.5 இன்ச்சு இப்போ நான் டிராயிங் போடுறேன். டிராயிங் போட்டேன். இப்போ இதில் டாட் வரைஞ்சிரும். டாட் வரைகிறத 8.5 இன்ச்சு. இப்போ ப்ளஸ் வந்து 8.5 வச்சுருக்கோம். இந்த 8.5 பாதி வந்து 4.25. 4.25 வச்சு 3.5 இன்ச்சு இதுக்கு டாட் வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு லென்த் வச்சுக்கலாம். இங்கிட்ட அரை, இங்கிட்ட அரை, இது வந்து 3.5. இப்போ எல்லாமே இதில் போட்டோம். டாட் பேக் டாட் போட்டோம். இப்போ வந்து முண்டா வரைய போகிறேன். முண்டா வரைகிறது எப்படிங்கிறத பாருங்கள். முண்டா வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணிக்கங்க. கிராஸ் பண்ணிட்டு இப்போ முண்டாவோட இது வந்து 16.5, AH 16.5. நம்மளுக்கு 8.25 வேண்டும். 8.25 வேணுங்கிறதுக்கு இப்போ ரவுண்ட் பார்க்க போகிறோம். ரவுண்ட் வந்து 8.25 வருதாங்கிறத செக் பண்ண போகிறோம். ஏழரை வருது. இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கங்க. இப்போ பேக் கழுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டோலி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மாடலாக தான் போடுவாங்க. மாடலாக பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டோலி ப்ளவுஸை வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மாடல் போடாமல் வேறு மாதிரி மாடலை மாற்றணும். மாற்றுறதுக்கு இந்த பேக்கில் மட்டும் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து வெளியே எடுத்துக்குவோம். வெளியே எடுத்துகிட்டு இப்போ மாடல் பண்ண போகிறோம். கட்டோலி ப்ளவுஸு பெரும்பாலும் வந்து பேக்கில் வந்து மாடல் தான் பண்ணுவாங்க. இப்போ 1/2 இன்ச்சு நான் வெளியே கொண்டு போயிட்டேன். இப்போ மாடல் பண்ண போகிறேன். கழுத்து வரைகிறேன். பெரும்பாலும் இந்த ரவுண்டு கழுத்து அதிகமாக போடுவாங்க. பானா கழுத்து பெரும்பாலும் இருக்காது. மேக்ஸிமம் ரவுண்டு தான் வந்து கட்டோலியில் வந்து அதிகமாக போடுவாங்க வடநாட்டில் போடும்போது இந்த மாதிரி ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரவுண்டு வந்து நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். இன்னும் டீப்பாக வேணும்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இன்னும் டீப்பாக வேணும்னு நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் கீழே போயிடலாம். கீழே போயிட்டு இந்த டீப்பை வந்து நல்லா மாற்றிடலாம். கொஞ்சம் டீப்பாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கீழே கொண்டு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல லைட்டாக இங்கே நம்ம தள்ளுறதுனால இங்கே ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ எல்லாத்துக்குமே இந்த டிராயிங் வந்து இது வரைக்கும் தான் நம்ம எப்போவுமே முண்டா போடுவோம். இப்போ இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா இது வந்து மாடல் ப்ளவுஸ்னால கொஞ்சம் இப்படி அழகாக வந்து இப்படி தோண்டி எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ வந்து இப்படி தோண்டி எடுத்துருவோம். கொஞ்சம் உள்ளே போய் அழகாக வெட்டுறது வந்து நல்லாயிருக்கும். இப்போ மாடல் கட்டோலிக்கு வந்து ஷோல்டரோட அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கணும். இப்போ 16.5க்கு 8.25 இருக்குதான்னு செக் பண்ணிடுவோம். 8.25 வந்துருச்சு. இப்போ ஓகே. இப்போ வந்து நம்ம போட்டிருக்க டிராயிங் வந்து பக்காவாக இருக்குது. பேக் வந்து இப்படி தான் போடணும். பேக்கில் வந்து லைட்டாக தோண்டி தான் எடுக்கணும். தோண்டி எடுக்கிறத பார்த்துங்க. இப்போ பேக் வந்து நம்ம போட்டோம். பேக் இந்த மாடலில் தான் நான் போட்டிருக்கேன். பேக் வந்து கட்டோலி ப்ளவுஸுக்கு வந்து அவங்க வடநாட்டில் இந்த மேக்ஸிமம் இந்த ஸ்டைலில் தான் போடுவாங்க.
பெரும்பாலும் வந்து இந்த மாடல் இருக்காது, ரவுண்ட் கழுத்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஏன்னா ஃப்ரண்ட் ரவுண்ட் இருக்கிறனால பேக் அவங்க ரவுண்டு தான் விரும்புவாங்க. அதனால் இப்போ கட்டோலி ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து பேக் வந்து நம்ம போட்டிருக்கேன். இப்போ பேக் வந்து வெட்டிடுவோம். வெட்டிட்டு ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாக அவங்களுக்கு எப்போவுமே போட மாட்டாங்க. ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இருந்தால் போதும். ஃபினிஷிங் வந்து 2.5 இருந்தால் போதும். அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. 2.25 2.5 தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் 2.25 வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ பேக் வந்து எப்படி போட்டிருக்கிறதுங்கிறத இப்போ நான் வெட்டினோடனே பேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேக் வந்து நம்ம வெட்டியிருக்கோம். பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இங்கே அர்காட் பண்ணிடுவோம். இங்கே அர்காட் பண்ணிடுவோம். இந்த 4 இன்ச்சு இதில் வந்து பிசு இருக்குது. இந்த பிசு எடுக்கணும். பேக்கோட லூஸ் வந்து இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்துறாதீங்க. ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா 9.5 இங்கே வந்துடும். இது இப்படி தான் பேக்கோட லூஸ் இப்படி பார்க்கணும். 9.5 இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல அர்காட் பண்ணிடுவோம். அர்காட் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து 8.25 வேணும். இந்த 8.25 இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். எப்படி தைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் எப்படியே மெதுவாக வச்சு பாருங்கள். மெதுவாக வச்சு பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறது தெரிஞ்சிடும். 8.25 ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. பேக் வெட்டிட்டோம். இப்போ பேக் வந்து எந்த மாடல் வெட்டிருக்கேன். பேக்கில் வந்து ரவுண்ட் கழுத்து ஷோல்டர் ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ரொம்ப வித்தியாசமாக அவங்க போடக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து இந்த மெத்தடில் தான் அவங்க போட்டிருப்பாங்க. இந்த மெத்தட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து இந்த மெத்தடில் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து ட்ராயிங் போடுறத எல்லோரும் பாருங்கள். பேக் வந்து நான் வரைஞ்சிட்டேன். பேக்கில் வந்து அவங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா போடணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த ஷோல்டர் வந்து அழகாக சின்னதாக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே பேக் வந்து சின்னதாகவே இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட் வந்து இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போட போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இப்போ கிராஸ் கட்டிங் தான் நம்ம போட போகிறேன். ஆனால் பேப்பரில் போடும்போது நம்ம நேரில் தான் போட போகிறோம். இப்போ கை வந்து எப்பவும் போல மாதிரி நம்ம துணியில் போடுற மாதிரியே போடுறோம். கை லெங்த் வந்து 5.5 அரைஞ்சி கோடு வச்சுங்க. 5.5 6 இன்ச்சு தையலுக்காக அரைஞ்சி சேர்த்து வச்சுட்டேன். இப்போ கை லூஸ் 12.5க்கு 6.25 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வந்து முண்டா எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக வச்சுங்க. இந்த பக்கம் முண்டா இறக்குறது வந்து 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. எல்லாம் போட்டோம். இப்போ வந்து ஏஹெச் வந்து 8.25 16னா 8.25 இங்கே 7.25 வைக்கணும். இந்த 7.25 இங்கே வச்சுருவோம். இப்போ இந்த 7.25க்கும் இந்த முண்டா ரவுண்டுக்கும் ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இந்த 7.25க்கும் கை லூஸுக்கும் ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ 1.5 இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம போடக்கூடிய விஷயம். அந்த 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். 1.5 இன்ச்சுங்கிறது அவங்க வந்து தையல் நம்ம எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக. இப்போ இதில் ஒரு கோடு 3 கோடு நம்ம போட்டுறோம். இதுக்கு நேராக ஒரு கோடை போட்டுறோம். இப்போ இங்கே ஒரு அரைஞ்சி இங்கே ஒரு அரைஞ்சி முண்டா வந்து அப்படியே வரைய போகிறேன். முண்டா வந்து ஈஸியாக அப்படி வெட்டணுங்கிறத இப்போ சொல்லி தர போகிறேன். வரைஞ்சிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். 7.25 இது 8.25. இப்போ கை வெட்டுறதை பாருங்க எல்லாருமே. இப்போ லெங்த் வந்து 5.5 6 வச்சுருக்கேன். கை லூஸ் வந்து 12.5 6.25 வச்சுருக்கேன். இது 7.25. இந்த ரவுண்டு வந்து 8.25. இது வந்து 1.5.
கை வெட்டிட்டேன். கை வெட்டிட்டு இப்போ கவர் தட்டு வெட்ட போகிறோம். கவர் தட்டு வெட்டுறதை எல்லாரும் பாருங்கள். கை வந்து முண்டா வெட்ட போகிறோம். இங்கேருந்து 8.25 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. 8.25 ஓகே, 7.25 ஓகே. இங்கே ஒரு அர்க்காத் படிக்கங்க. இந்த ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க. இப்போ கையில் வந்து அவங்க எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் கையை அப்போ பெரும்பாலும் போட மாட்டாங்க. அவங்க எப்போவுமே வடநாட்டில் பார்த்தீங்கன்னா கை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது. லைட்டாக வந்து அவங்க கிராஸ் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ அந்த மெத்தடில் வந்து ஒரு கிராஸ் பண்ணி நான் போட போகிறேன். அவங்க எப்போவுமே வந்து ஒரு கையும் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடுவாங்க. கை வந்து கீழே இறங்கியும் மேலே ஏற்றி தான் அவங்க எப்போவுமே கை போடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். கையும் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் மாடலிங்காக தான் வடநாட்டில் எல்லாருமே போடுவாங்க. அந்த ஸ்டைலில் இப்போ வந்து நான் கை வெட்டுறேன். கை நம்ம சாதாரணமாக வெட்டியிருந்தேன், இப்போ வேறு மாதிரி கையை மாற்றுறேன். இப்போ லைனிங்னா தான் அது அப்படியே அடித்து திருப்பிடும். இப்போ கை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கூராக இருக்கும். இன்னும் கூட இன்னும் பள்ளம் எடுக்கலாம். பள்ளம் எடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அவங்க கை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கூராக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் கை இருக்கும். அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா கையும் வந்து அந்த இடத்துல ஒரு மாடலிங்காக இருக்கும். எல்லாமே வந்து கை பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டுறது